ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எங்களோட ஒரு நாள் வீக்கெண்ட் ஈவினிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். எங்கள் கார்டனில் பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் எப்படி பயமில்லாமல் உட்காந்து இந்த கிரெயின்ஸை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு. ஏன்னா இங்கே யாருமே பேர்ட்ஸை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்கிறதுனால மாவுக்கு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். எப்போவுமே மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சி வச்சுருவேன். ஒரு பாத்திரம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒன்று மட்டும் எடுத்து வெளியில் புளிக்க வச்சு அதை யூஸ் பண்ணிப்போம். மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறம் உள்ளே குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதே மாதிரி வெளியில் குக் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த இயரில் இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியில் குக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக பிரியாணி தான் குக் பண்ணோம். ஜென்ரலாக எங்கள் வீட்டில் பிரியாணினா அவங்க தான் குக் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு. அதுவும் வெளியில் வச்சு குக் பண்ணோன்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8:54 ஆகுது. 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா 10 o'clock வரைக்குமே நல்ல வெளிச்சமாக இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 3 o'clockே நல்ல வெளிச்சம் வந்துடும். இந்த மாதிரி வெளியில் குக் பண்ணாலோ இல்லை பார்பிக்யூ போட்டாலோ பிரிஷிதாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால சம்மர் டைமில் மோஸ்ட்லி அவளை என்கேஜ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டைம் பிரியாணி ரெசிபி போட்டதுனால இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, குவிக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அதோட தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதோட இந்த தடவை நாங்கள் ஜனப்ரியாலேருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணோம். அதோட கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணோம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்டோர் பாட் மசாலாஸ் நாங்கள் வாங்க மாட்டோம். இந்தியாவிலேருந்து வரும்போது கொடுத்து விட்டதுனால அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒரு 80% குக் பண்ணிக்கணும். நம்ம எலக்ட்ரிக் இல்லைனா கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணுறதுக்கும் இந்த விறகடுப்பில் குக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நம்ம சிக்கன் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் மேரினேட் கூட பண்ணல. ஜென்ரலாக ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சா நல்லா ஜூஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டவ்வில் குக் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 15 minutes நல்லா கழுவி ஊற வச்சதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப்புக்கு 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரதுனால நமக்கு அவ்வளோ ஆட் பண்ணாவே கரெக்டாக வரும். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பிரியாணியில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஃபாயில் கவர் போட்டு தான் தம் போட்டோம். அன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது. முட்டை இல்லாமல் பிரியாணியான்னு சொல்லி முட்டையும் வேக வச்சு அதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். குக் பண்ணதே தெரியாமல் சூப்பரான பிரியாணி வெளியில் வச்சு குக் பண்ணி இப்போ நாங்கள் உள்ளே சாப்பிட போகிறோம். சைடில் ரைத்தாவும் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் என்னங்க, இந்த சூப்பரான பிரியாணியை அழகாக ஒரு படத்தை போட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் விஷாலோட ரத்னம் படம் தான் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி, தாமிரபரணி அந்த ஸ்டைலில் தான் இருந்தது. அன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போகும்போது ஏர் டிஃப்யூசர் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மண்டே மேலே இருக்கிற கொண்டையை கழட்டணும். 2 டைப் ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர். உள்ளே கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற அந்த சென்டட் ஆயில்னால நல்லா ரூமே வாசமாக இருக்கும். அது நம்ம மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ப்ரிஷியஸ் ஹோம் அண்ட் லண்டனுக்கு நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.